தொழில் முனைவோர்களை உருவாக்கி சேர்ந்து பயணித்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி திட்டத்துல மேற்படி தொழில் திட்டங்கள்ல யாரு வந்தாலும் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், டெக்னாலஜி மிஷினரிஸ் கொடுக்குறோம், மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு சக்சஸ்ஃபுல் யாகான்னு சொல்லலாம். சேர்ந்து பயணிக்கும் ஒரு யாகம். கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நிறைய பேர்த்த நம்ம இந்த தொழில் திட்டத்துல உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் அல்லாம வருங்காலங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான காலம். யாரு வேணாலும் இந்த சமயத்துல சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்கள் தயாரிப்புல ஈடுபடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது மட்டும் அல்லாம 800 விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களுடைய உற்பத்தி பொருட்கள்னா இயற்கை வேளாண்மை மூலியமா செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களை நாங்க வாங்கி சந்தைப்படுத்திட்டு இருக்கிறோம். உள்நாடுகள்லையும் வெளிநாடுகள்லையும் மிகப்பெரிய தேவைகள் இந்த சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்களுக்காகட்டும் இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களுக்காகட்டும் மிகச் சிறந்த எதிர்காலம் இருக்குது. அதற்கான டேக் ஆஃப் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10வது ஃபெயிலுங்க. 10வது ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பல்வேறு விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு படமும் தயாரித்தோம். அது சரியா போகல. அதற்கு சினிமா காரணம் இல்லை, நம்ம பண்ண சில தப்புகள் தான். அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாண்டிச்சேரி ஆரோவில் இருந்தேன். அங்கே சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். குறிப்பாக சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது எப்படி, இயற்கை வேளாண்மை எப்படி பண்ணலாம், அதில் எப்படி எல்லாம் அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பாண்டிச்சேரி ஆரோவில் தானுங்க நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, ஐயா நம்மாழ்வார் கூட அன்னைக்கு பாண்டிச்சேரியில் அறிமுகமானது இன்னைக்கு மட்டும் அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு மிதிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி திண்டாடி தெருவில் நின்று அதுக்கப்புறம் வந்தேன். இது எப்படின்னா, எப்பவுமே தேடலை நான் நிறுத்தல, விடாமுயற்சியை நிறுத்தல, தன்னம்பிக்கையை விடல, தொடர்ந்து போராடிட்டே தான் இருந்தோம்ங்க. இந்த போராட்டம் தான் வாழ்க்கையில என்னை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது. நான் கத்துக்கிட்ட விஷயங்களை, எங்களுடைய அனுபவங்களை நிறைய பேருக்கு இப்ப பகிர்ந்துட்டு இருக்கிறான். இது எப்படி இருக்குதுன்னா, படிக்காத ஒருவனும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியான ஒரு அனுபவ பகிர்வு தான் இது. ஏன்னா என்னைய மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கும் போது யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். மகாகவி பாரதி சொன்ன மாதிரி அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அக்திடை மர பொந்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதுதான் இங்க விஷயம். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 10வது படிச்சு ஃபெயில் ஆகி சினிமாக்குள்ள அது என்னன்னே தெரியாம எங்களுடைய உறவினர் படம் தயாரிக்க வந்தவர் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை நானே எடுத்து, ஒண்ணுமே தெரியாதுங்க, நானே எடுத்து தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முடிக்க வேண்டிய படத்தை 1 வருஷம் பண்ணி ஏகப்பட்ட பண விரயம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சங்கடங்க. கிட்டத்தட்ட 30 ஏக்கராவை தொலைச்சு நடுத்தெருவில் ரோட்டு காலுக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, பாண்டிச்சேரியில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்க போங்க, அங்க எல்லாம் புதுசா தொழில் திட்டங்களை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் பாட்டில் பஸ் ஏறி போய் இறங்கினேன். அங்க பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்கள் தயாரிக்கிறது எப்படின்னு ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த முதல்ல கத்துட்டனுங்க. அங்கேயும் சிக்கி சீரழிஞ்சு சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு 1 by 1 அடிபட்டு தான் கத்துக்க முடிஞ்சது. ஆனா அந்த பொறுமை இருந்ததுன்னு பாருங்க. அந்த பொறுமையோட அந்த விஷயங்களை கத்துக்கிட்டு பாக்கு மட்டை தட்டுக்கள் உற்பத்தியில எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது மூளையில் உதிச்சுது. அப்புறம் அதற்கான இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம். அதுல நான் மட்டும் சம்பாரிச்சா பத்தாது. இப்ப என்னன்னா, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு மட்டுமே பல்வேறு இடங்கள்ல சின்ன தொழில் திட்டங்கள்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சா அவங்களுக்குள்ளவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது நான் தப்பா சொல்ல வரல. நம்ம கூட சேர்ந்து ஒரு 10-20 பேர்த்த இணைச்சு பயணம் பண்ணணும். அந்த 20 200 ஆகும், 200 2000 ஆகும், 2000 2 லட்சம் ஆகும். இப்படி தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த மெச்சூரிட்டியை அங்கேயே நான் வளர்த்திட்டங்காட்டி இன்னைக்கு ஒரு அளவுக்கு நாங்க பண்ற சிறு தொழில் திட்டங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். இது மட்டும் அல்லாம நம்ம பல்வேறு இடங்கள்ல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு
அந்த சினிமா எடுத்தது எனக்கு ஒரு பெரிய அது என்ன சொல்றதுன்னா, அது பாடம், பரீட்சை, அது அடின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா சினிமா தோக்கல, எடுத்த நான் தோத்து போயிட்டேன்னு தான் சொல்ல முடியும். சினிமா நல்லா தான் இருக்குது. என்னை மாதிரி தெரியாத ஆட்கள் உள்ள போய் தடுமாறி சிக்கி சீரழிஞ்சு வெளியே வர்றதுங்கிறது அவர்களுக்கு ஒரு பாடமே. இழந்தது நிறையா, ஆனா அந்த இழப்பு என்பது ஒரு பெரும் ஞானத்தை கொடுத்தது. அடுத்த அடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது ஓஞ்சு போயிங்க தோல்வியில உட்காராம எந்திரிச்சு போராடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணத்தை கொடுத்ததே இந்த தோல்விதான். என்னைய பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன்னா, முதலில் தோல்வியடைய கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு வெற்றி உங்களையே தேடி வரும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு ஓரளவுக்கு நகுந்து போய் நம்மாழ்வார் ஐயா கூட சேர்ந்தேன். அவரு கூட பல்வேறு இடங்களுக்கு இயற்கை வேளாண்மை பண்ணைகளை பார்க்கறதுக்காக கூட பயணிச்ச நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்ங்க. அந்த விஷயங்கள் தான் என்னைய உரமாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்குது. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தாருங்க. ஒவ்வொன்றும் ஊன்றி கவனித்தேன். ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கும் போது முழுமையா அங்கிருந்து அதை உள்வாங்கி பழகிட்டோம்னாலே வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அது என்னுடைய அனுபவம். இது அறிவுரை அல்ல, என்னுடைய அனுபவம் அப்படி இருக்குது. நிச்சயமா ஜெயிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன விஷயங்களின் கோர்வை தண்ணி ஒரே வார்த்தை, வாருங்கள் துளி துளியாய் வளம் சேர்ப்போம். சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயமாகுது, பெரிய விஷயம்தான் சாதனையாகுது. சாதனை தான் நம்மளை கொண்டு போய் உயரத்துல நிறுத்துது. இது எனக்கு மட்டுமல்ல, நீங்களும் இந்த வேலையை செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல அடிபட்டு வந்தங்காட்டி அடுத்தடுத்த நிலைகளுக்கு நான் போக முடிஞ்சது. நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுத்தது கொஞ்சம் நெஞ்சமல்ல. இயற்கை வேளாண்மை நூக்கன் கார்னர். கற்றது கைமண் அளவு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு அவர் கொடுத்தது கடல் அளவு. அந்த கடல் அளவு ஞானத்தை என்னோட மட்டும் வச்சுக்கல, அவர் சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுதான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடு. அப்பத்தான் அறிவு பரவலாக்கப்படும், ஞானம் பரவலாக்கப்படும், திறமை பரவலாக்கப்படும். இதை எடுத்துட்டு போலாம்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை நான் நல்லா கெட்டியா பிடிச்சிட்டனுங்க. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 தொழில் முனைவோர்களை உருவாக்கி இந்தியா பூரா பயணிச்சு இந்த தேசத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன துரும்ப நம்ம மக்களுடைய பங்களிப்போட கிள்ளி போட்டிருக்கிறோம்ங்க. இதுதான் இந்த சாதனை. சாதனை அப்படிங்கிறது மக்களுடைய பங்களிப்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியுமா? ஒரு கை ஓசை வருமா? ஒருத்தர் தேர் எழுத்தா வருமா? கிடையாது. கூட்டு முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மகாகவி பாரதி சொன்ன மாதிரி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. அதனால எந்த ஒரு விஷயமே கூட்டு முயற்சியோட, அடுத்தவர்களுடைய சப்போர்ட்டோட இணைந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த விஷயத்தை கெட்டியா பிடிச்சிட்டு பயணம் பண்ணங்காட்டி ஒவ்வொரு திட்டங்களா என்னால் செயல்படுத்த முடிஞ்சது. மக்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்குது. ஒரு அளவுக்கு சக்சஸ் பண்ணி தற்சார்பு வாழ்வியலுக்குள்ள போயிட்டோம். தற்சார்பு பொருளாதாரத்தை ஒரு அளவுக்கு நாங்கள் உருவாக்க முடிஞ்சது. அப்படின்னா ஐயா நம்மாழ்வாரனுடைய அந்த அறிவுரையும் ஞானமும் காரணம்னு சொல்லலாம். அதை தாண்டி நான் அடைந்த தோல்விகளும் அனுபவங்களுமே இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்குதுங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சால் லீஃப்னு பீகார்ல எல்லாம் விற்கிதுங்க. அந்த சால் லீஃப் பண்ற ஒரு மிஷினை பீகார் போயிருக்கும் போது பார்த்தேன். அந்த ஊர் பூரா சுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம். அந்த காலகட்டத்தில் பாக்கு மட்டை தட்டுக்கள் இப்படி கொண்டு வந்தா என்ன பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா வந்தது. இந்த சால் லீவ்ஸ் எல்லாம் போய் பீகார்ல பாட்னாவில் பார்க்கும்போது சின்ன மிஷினை வச்சு அப்படியே சுற்றி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லேடிஸ் எல்லாம். இதை நம்ம பாக்கு மட்டையில் பண்ணா என்ன? நம்ம ஊரில் சேத்து மடை, எங்கள் சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு 2 ஏக்கரா பாக்கு தூப்பு எனக்கு உண்டுங்க. பாக்கு மட்டையெல்லாம் வீணாத்தானே போகுது. அதை எடுத்து பிளேட்டாக பண்ணால் எப்படிங்கிற ஒரு திட்டம். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்பு அந்த நாலேஜ் ஒன்றுமே கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் உட்காந்து டையெல்லாம் பண்ண சொல்லி, சின்ன மிஷின்ஸ் பண்ண சொல்லி, அதில் 2 பேர் ஏமாற்றிட்டு ஓடிட்டான். அதுலேயும் பணம் வீணு. அப்புறம் முட்டி மோதி அப்படியே ஒரு சின்ன குட்டி மிஷினை ஒன்று டெவலப் பண்ணி பாக்கு மட்டைகளை எல்லாம் எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மிஷினை தூக்கிட்டு சேத்து மடை போயிட்டேன் எங்கள் ஊருக்கு. அங்கே போய் வச்சு மட்டை எடுத்து பார்த்து தண்ணியில் போட்டு நனைச்சி எடுத்து அதை வச்சு அழுங்காமல் பிளேட்டாக பண்ணி பார்த்தோம். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தட்டை மாதிரி தெரியும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருங்க தொன்ன மாதிரி. அப்படியெல்லாம் அடிபட்டோங்க. மிஷின் சரியாக வேலை செய்யலை. அப்புறம் அப்படியே அடித்து பிடிச்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி நிரண்டி அடிபட்டு
விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்படியே ஊறுனேன். இந்த மிஷினை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது, நான் 10வது ஃபெயில், எனக்கு இங்கே போகிறது டெக்னிக்கல் பேக்ரவுண்டு, அதற்கான படிப்பும் கிடையாது. அதில் இந்த பிளேட்டு, இந்த பாக்குமட்ட பிளேட்டை ஒரு அளவுக்கு அப்படியே கொஞ்சமாக டெவலப் பண்ணி மிஷினை ரெடி பண்ணிட்டோம். சரி, அடுத்தது என்ன, நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாச்சு. அன்னைக்கு தான் மகளிர் குழுக்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அம்மா அரசாங்கத்தில் நிறைய பேர் மகளிர் குழுக்கள் தொழில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த அரசாங்கம் மகளிர் துறை அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி, நான் போய் சொன்னேன், பக்கத்தில் ஆனமலை பிளாக் ஆஃபீஸில் மகளிர் குழுக்களுக்கு இந்த மாதிரி தொழில் திட்டங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருக்கிற பிடிஓவெல்லாம் இந்த மிஷினை பார்த்துட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை போட்டாங்க. அங்கே இருக்கிற மகளிர் குழுக்களுக்கெல்லாம் பாக்கு மட்டையை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த பாக்கு மட்டை வீணாக தானே போயிட்டு இருக்குது, தோட்டங்களுக்குள்ளே விழுந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, தீ வச்சுட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேஸ்ட் அவுட் ஆஃப் வெல்த் இப்படி வேணா சொல்லாமுங்க. வேஸ்ட்டிலேருந்து ஒரு மதிப்பு கூட்டல், இந்த இலையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்ன உடனே அது பெரிய தீ மாதிரி பற்றிக்கிச்சு. அதில் எங்களுக்கு இன்னோவேஷன் அவார்ட் கொடுத்தாங்க. பாக்கு மட்டை தட்டுக்கள் உற்பத்தி பண்ணுற இயந்திரத்தை முதல்ல கண்டுபிடிச்சதுக்காக இந்திய அரசாங்கம் எங்களுக்கு இன்னோவேஷன் அவார்டு கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 18,000 பேர்த்துக்கு பாக்கு மட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இது சுற்றுப்புற சூழலுக்கு உகந்தது, பிளாஸ்டிக்கு மாற்று பொருள், அதனால மண்ணில் போட்டால் மக்கிரும். இதுதான் அதில் விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா. இதில் இந்த இயந்திரம் அவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிச்சி தளவு சேர்த்தவே முடியலைங்க. இப்போ சீப்புன்னு பார்த்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், சீப்பு சாதாரணமான விஷயம். ஆனால் அதில் தலை சீவுறதுக்கு அந்த டை பண்ணுறத ஃபஸ்ட்டு டை பண்ணணுங்கிற அந்த பண்ணினார் இல்லைங்களா, அவரை தான் பாராட்டணும். இன்னைக்கு சீப்பு அந்த டை வருது, அத்தனை அந்த முள்ளு வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த டை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை விட கஷ்டமாக போச்சு எங்களுக்கு இந்த பாக்குமட்டை தட்டுக்கள் இயந்திரத்தை உற்பத்தி பண்ணி அதில் ப்ரொக்ரெசிவான அவுட்புட் எடுக்கிறதுக்கு. அதாவது அதில் உற்பத்தி பண்ணுற பொருள்கள்லாம் காஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், இப்படி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் விடாமல் பிடிச்சி தொங்கி கடவுள் எங்கேயோ ஏதோ நம்மளுக்கு வச்சிருக்கிறான்டா அப்படின்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதில் அப்படியே நின்று தொங்கி அந்த மிஷினை டெவலப் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் என்னோட அந்த தொழில்நுட்பத்தை நான் வச்சுக்கணும்னு என்னைக்கு நினச்சதில்லை. மக்களுக்கு இது போய் சேரட்டும்னு நிறைய பேர் இந்த தொழில் திட்டத்தில் கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் டெவலப் பண்ணியிருக்கிறோம். கோயம்புத்தூரில் எங்கள் யூனிட் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். ஒரு தொழில்நுட்பத்தை பாக்கு மட்டை தட்டுக்கல்ல மற்ற எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் நம்ம பண்ணுனா அடுத்த நிமிஷம் அது பரவலாக்கப்படும். ஏன்னா ஒரு விஷயத்தை பரவலாக்கினா தானுங்க நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ந்தா தான் அந்த பொருள் வருங்க. இந்த எக்கனாமிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த சர்க்குலர் எக்கனாமி, தற்சார்பு பொருளாதாரம், அதனால தான் நம்ம தேசம் உருப்படும். என்னால் தனியாக ஜெயிக்க முடியும்னா முடியவே முடியாது, அது நடக்கவும் செய்யாது. மக்கள் மனசில் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறதுக்காக சொல்லலை, தனியாக ஜெயிச்சிடலாம்னு இருக்கிறாங்க. அது அந்த காலகட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நாங்கள்லாம் அப்போவே அது இதிலிருந்து வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் கூட்டு முயற்சியோடு செஞ்சால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இந்த பாக்கு மட்டை தட்டுக்கள்லாம் இன்னைக்கு 25-30 வெரைட்டி வந்திருக்குது. ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. கர்நாடகாவில் தும்கூருக்கு பக்கத்தில் 200 மிஷின் எங்களுக்கு தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. மகளிர் குழுக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. 400 குடும்பங்கள் அங்கே பொழைச்சிக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் நிறைய பேர் இந்த மிஷின் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பொருள் இல்லாத இடமே இல்லை. இன்னைக்கு காமனாக எல்லா கடைகளிலும் பாக்கு மட்டை தட்டுக்கள் கிடைக்குது. அதே மிகப்பெரிய சந்தோஷம் தானுங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, இந்த இயந்திரத்துக்கு காப்புரிமை வாங்கிக்கிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, முதல்ல மக்களுக்கு போய் சென்றடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காப்புரிமை வாங்குற வேலையை நான் வச்சுக்கல. ஏன்னா 4 பேர் பொழைச்சா தானே நம்மளும் பொழைக்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இந்த விஷயத்தை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். யார் வேணாலும் வரட்டுமே. இப்போ என்ன, எனக்குன்னு கிடைக்கிற 2 இட்லி எப்பவுமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. கடவுள் சோறு போட்டு தான் இருக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட இணைச்சு எல்லாத்தையும் பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணணும். இந்த பாக்குமட்டை பிளேட் மிஷினில் இன்னைக்கு டீ கப்பு டெவலப் பண்ணியாச்சுங்க. வாழைப்பட்டையிலேருந்து டீ கப்பு இந்த மிஷின்லேயே பண்ணலாமுங்க. வெட்டி வேறு பொம்மைகள் இதே மிஷினில் பண்ணலாம். அதற்கான ட்ரைனிங்ஸையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் இந்த பழைய மிஷின் வச்சுட்டு இருக்கிறாங்க, வாங்க முடியாதவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு குறைஞ்ச செலவில் ஒரு இயந்திரத்தை கொடுத்து வெட்டி வேறு பொம்மைகளையும் நம்ம தயார் பண்ண வச்சாச்சுங்க. அதையும் நம்ம வாங்கிக்கிறோம், இணைஞ்சு பயணிக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி நாங்கள் பாக்கு மட்டை தட்டுக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
எங்களுடைய ஏற்றுமதி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நெதர்லாண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்குது, ஜெர்மனிக்கு போயிட்டு இருக்குது, ஸ்வீடனுக்கு போயிட்டு இருக்குது, ஹாலந்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், சுவிட்சர்லாந்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், பிரான்ஸுக்கு பண்றோம், ஆஸ்திரியாவுக்கு பண்றோம். இது என்ன நடக்குதுன்னா, அத்தனை பையர்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. எங்க கிட்ட இருக்கிற குப்புசாமி, ராமசாமி, புவாத்தா, மாரியாத்தா போன்ற சிறு தொழில் முனைவோர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், பாக்குமட்டை தட்டுக்கள் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நேரடியாக கொண்டு போய் காட்டுவோம். அவர்களுடைய எக்கனாமி, அதாவது இப்படி வேணா சொல்லலாம், அவங்களுக்கு ப்ராடக்ட் காஸ்ட் என்ன வருது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து 15% லாபம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். நாங்கள் வெளிநாடுகளில் என்ன விலைக்கு வித்துட்டு இருக்கிறோம் இந்த பொருட்களை அப்படிங்கிறத பற்றி ஒரு உடமலைப்பேட்டையில் இருக்கிற உலகநாதனுக்கும் தெரியும், விருதுநகரில் இருக்கிற விருமாண்டிக்கும் தெரியும், பாண்டிச்சேரியில் இருக்கிற பாத்திமாவுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த தொழில் திட்டம் போயிட்டு இருக்குது, டிரான்ஸ்பரன்சி அண்ட் எத்திக்ஸோட. இந்த மாதிரி தொழில் செஞ்சாவே நம்ம தேசம் அடுத்த நிலைமைக்கு போயிடுங்க. வாழையை பார்த்தோம், அறுவடைக்கு அப்புறம் வீணா போகுதில்ல வாழை. நிறைய பேர் தோட்டங்கள்ல வெட்டி போட்டுடுறாங்க அறுவடைக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வெட்டுறதில்ல, அறுவடைக்கு அப்புறம் வெட்டி போட்டுடுறாங்க, பழமா போயிடுது. இந்த மரத்தை வச்சுட்டு என்ன பண்றது? இதுதான் மிகப்பெரிய தலைவலியா இருந்தது விவசாயிகளுக்கு. இந்தியா பூரா மட்டுமல்ல, உலகம் பூரா இதுதான் நிலைமையா இருந்தது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சின்ன யோசனை வந்தது. சரி, இதை ஏதாவது நாரா பண்ண முடியுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சோம் கோயம்புத்தூர்ல. அது என்னன்னா, பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டம் ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போக 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 எங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஷாப்பை கோயம்புத்தூர்லயே நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற ஆட்களுக்கு வேலை கொடுக்கணுமே, இதை வச்சுட்டு உருட்டிட்டு இருக்க முடியாத காலம் போறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாழை நார்ல என்ன பண்ணலாம், அதாவது வாழை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பக்கத்து தோட்டத்துல இருந்து வாழை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்து குமிச்சு போட்டு அதுல வெட்டி இந்த கரும்பு சக்கை புளியிற மிஷின் இருக்குது இல்லையா, அதை ஒன்று பழசு உருட்டிட்டு வந்து போட்டு அதில் நார் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணணும். வழக்கம் போல அதுவும் தோல்வியே. முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் தோல்வி வந்துடுங்க. நிறைய பேர் அதுல இருந்து எந்திரிக்கிறதே இல்லை. அதனாலதான் பல பேர் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே அதுதான். விடுவோமா? ஏன்னா பழைய அனுபவம் இருக்குதுல்ல. தோல்விங்கிறது தான் நீங்க அனுபவம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அடி வாங்கினதுல புடம் போட்டு எந்திரிச்சாச்சா, விடாம பிடிச்சோம், போட்டு அரைச்சு பார்த்து எங்கெங்கேயோ போய் வாழைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து போட்டு ஓரளவுக்கு நார் வந்துருச்சு. சரி, இந்த நாரை வச்சுட்டு என்ன பண்ணோம் பார்த்தோம். பவானி போனோம், அங்க நூல்ல மேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, கைத்தறியில பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதைய வச்சு இன்னும் மேட்டா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன மிஷின் மேட் வீவிங்கை கண்டுபிடிச்சோம். சின்ன மிஷினை டெவலப் பண்ணோம். பெரிய பெரிய தறியா இருந்தது, அதையெல்லாம் தூக்கிட்டு அலைய முடியாது. மகளிர் குழுக்களுக்கு ஏற்கனவே நம்ம பாக்குமட்டை தட்டுகள் மிஷின்ஸ் கொடுத்து அவங்க ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அது பண்றது இல்ல. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள போடுற மாதிரி ஒரு சின்ன மிஷினை டெவலப் பண்ண, அதாவது அதுக்கு இது கரண்ட் வேண்டியதில்லை, கரண்ட் இல்லாமையே இந்த மிஷினை ஓட்டலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நார் எடுத்து மேட்டா பண்ணி இந்த மேட்டில் இருந்து பல்வேறு ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணலாம்னு ஒரு 7 வருஷ போராட்டத்தில் முட்டி மோதி உருட்டி பெரட்டி எந்திரிச்சு ஜூட் மெட்டீரியல்ல பேகு, மேட்டு, கோஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குதோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண வச்சாச்சு. இன்னைக்கு கர்நாடகாவில் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் குல்பர்கால தான் அந்த மிஷினை கொண்டு போய் அன்னைக்கு போட்டு அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டரை வச்சு தான் ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு சக்சஸாக போய் இன்னைக்கு ஒரு 17,000 பேர் இந்த தொழில் திட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தின் 7 நாடுகள்ல இந்த வாழை நார் எடுக்கிறது மட்டும் அல்லாம வாழை நார் கைவினை பொருட்களும் செய்யப்படுகிறது. இதற்கு அரசாங்கம் நிதியுதவி செய்து லோன்ஸும் இருக்குது. இது மட்டும் அல்லாம டெவலப்மெண்ட் கமிஷனர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய கைவினை பொருட்கள் ஆணையத்தில் இருந்து கைவினைஞர்களுக்கான அடையாள அட்டை இந்த தொழிலுக்கும் கொடுக்கின்றார்கள். முத்ரா பேங்க்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, லோன் வாங்குறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த தொழில் இந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னிறைவு பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா அதுல மிக இல்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்பப்ப வர ஆரம்பிச்சது எங்களுக்கு. வாழைநார் கைவினை பொருட்களுக்கு உலகளாவிய தேவை இருக்குது. இன்னைக்கு யுகாண்டாவில் கிட்டத்தட்ட 200 பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாருசலாம்ல டிராபிக்டு விமன், அதாவது விபச்சார விடுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பைரேட்ஸ், கடற்கொள்ளையர்களினுடைய வீட்டு பெண்களுக்கு சோமாலியாவில் வாழைநார் கைவினை பொருட்களுக்கான பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காங்கோவில் கசாசேவில் ட்ரைனிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் சிறு தொழில் முனைவோர்களுக்கும் எங்களுடைய திட்டம் பரவலாக்கப்பட்டது.
இந்த வாழைநார் கைவினை பொருட்களுக்கான தேவை வந்து இன்னைக்கு உலகளாவிய தேவை. ஏன்னா பிளாஸ்டிக்கு மாற்று அப்படிங்கும்போது 2வது இடத்துல வாழைநார் இருக்குது. வாழைநார் வந்து இங்கிலீஷ்ல ஒயிட் கோல்டுன்னு சொல்றாங்க, நான் சொல்லல, UN ரிப்போர்ட் இது. இப்போ இந்த மாதிரியான சிறு தொழில் திட்டங்கள்ல இணைந்து வேலை செய்யக்கூடிய சிறு தொழில் முனைவோர்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள்னு சொல்லலாம். தென்னை நார் பூந்தொட்டிகள் உற்பத்தி திட்டம், மத்திய கயிறு வாரியம் இதற்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ஸில். இது மட்டும் அல்லாமல் பேங்க்குகள் லோன் கொடுக்குது. தென்னை நார் பூந்தொட்டிகள் தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கிச்சன் கார்டனிங், அதாவது மாடி தோட்டம், வீட்டு தோட்டங்களில் பிளாஸ்டிக் தொட்டிகளில் காய்கறிகள் எல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் தொட்டிகளில் மாற்று பொருளாக தேங்காய் தொட்டிகளில் தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட மஞ்சிகளிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த காயர் பாட்டுன்னு சொல்கிறது. உலகளாவிய தேவை நிறைய இருக்குது. இதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% சப்சிடி இதற்கு மத்திய கயிறு வாரியம் வழங்குகின்றது. இதற்கான மிஷினரிஸ் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமா, இதுக்கான ட்ரைனிங்ஸ் 3 நாள் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஏகப்பட்ட தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு இந்த தென்னை நார் பூந்தொட்டிகள் உற்பத்தி திட்டத்தில் சக்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடியூல். யார் வேணாலும் ஆரம்பிக்கலாமுங்க. 10க்கு 10 இடத்துல ஆரம்பிக்கலாம். தேவை என்ன? மனது, ஆர்வம், தொடர்ந்து போராடுங்கிற ஒரு எண்ணம், அந்த மைண்ட் செட் இருந்தால் தாராளமாக ஜெயிக்கலாம். பேங்க்குகள் லோன் கொடுக்குறாங்க. முத்ரா பேங்க் ஸ்கீம் இருக்குது. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை அணுகலாம். ஏன்னா இந்த மாதிரியான வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் கான்செப்ட் ஆகட்டும், சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்களாகட்டும், எதாக இருந்தாலும் தட்டி தூள் கிளப்புற அளவுக்கு தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. 60-40 டிமாண்டுமாங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலேயாகட்டும், ஐரோப்பியாவிலேயாகட்டும், இந்த தென்னை நார் பூந்தொட்டிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ தான் இந்த தொழில் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அன்னைக்கு புரட்சி தலைவர் பாடி வச்சிருக்காரு இல்லையா, அந்த விஷயந்தான் 100க்கு 100 உண்மை. அது பாட்டு மட்டும் அல்ல, மிகப்பெரிய பிலாசபி, மிகப்பெரிய ஆன்மீகம் அது. அந்த அளவுக்கு நம்ம தேசம் இயற்கை வளங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த நிறைந்த இயற்கை வளங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதில் வர்ற கழிவுகள், எந்த ஒரு கழிவையும் பொருளாதாரத்தை விகிதாச்சாரப்படி பொருளாக்கலாம், வருமானம் ஈட்டலாம். நம்மளால முடியும். டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. இங்கே என்ன வேணும்? மனசு தான் வேணும். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. இதையை நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். தென்னை நார் பூந்தொட்டிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிங்கிறதே இல்லை. இணையத்தில் போய் பாருங்க, அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஒரு நாட்டில் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். நெதர்லாண்ட்ஸ் ஃப்ளவர் மார்க்கெட், மிகப்பெரிய ஃப்ளவர் மார்க்கெட் இருக்குது. அங்கே இந்த தென்னை நார் பூந்தொட்டிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொட்டி கிடக்குது. யார் வேணாலும் பண்ணலாம் இதில். இது மட்டும் அல்லாமல் அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் கைவினை பொருட்கள். அசாமில் இருந்து மூங்கில்களை வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணுறதை விட்டு போட்டு, இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு மூங்கில் வளர்ப்ப சொல்லி கொடுத்து, மூங்கில் விளைவிச்சு அதில் கைவினை பொருட்கள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்து, இன்றைக்கி கேரளாவிலையும் ஆந்திர பிரதேஷ்லேயும் 750 தொழில் முனைவோர்கள் இந்த மூங்கில் கைவினை பொருட்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மட்டும் அல்லாமல் பயோசார் என்னும் கருப்பு தங்கம், வேளாண் கழிவுகளை எரித்து அதில் வரக்கூடிய கறிக்கட்டைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றோம். இது எந்த விதமான வேளாண் கழிவுகளாக இருந்தாலும் பயோசார் அப்படிங்கிறது வேளாண் கழிவுகளிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கறிக்கட்டை. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னாலஜி தான். யார் வேணாலும் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன டெக்னாலஜிகளுக்கு சின்ன சின்ன செலவுகள் மட்டுமே. பெரிய கோடிக்கணக்கில் இதில் செலவு வந்துருமோன்னு பயந்துக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொழில் திட்டங்கள் இன்னைக்கு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது. இது மட்டும் அல்லாமல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாண்டானா கமேரா கிராஃப்ட்ஸ் அப்படின்னா என்ன? காட்டில் உண்ணி செடிகளை இன்னைக்கு ஒழிக்கவே முடியல. இந்தியாவின் 40% காடுகளில் உண்ணி செடிகள் இந்த லாண்டானா கமேரா அப்படிங்கிற ஒரு செடி வந்து ஆக்கிரமிச்சிருக்குது.
புலிகள் வாழும் புலி சரணாலயங்கள்ல இது ரொம்ப ஆக்கிரமிச்சு ஃபாரஸ்ட்ல இதை ஒழிக்கவே முடியலைங்க. யுகாண்டாவில் போய் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், நல்ல சக்ஸஸாக போச்சு. வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் அங்கே இருக்குது. இந்த உண்ணி செடியை அப்படியே எடுத்து கட் பண்ணி கொண்டு வந்து அதில் பல்வேறு விதமான ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். கொட்டி கிடக்குதுங்க உண்ணி செடி. உண்ணி செடிகள் என்ன பண்ணுறது, அதை அழிக்க முடியாமல் அரசாங்கங்கள் திணறி கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் பங்களிப்போட ஃபர்னிச்சராக மாற்றி சர்வதேச சந்தைக்காகட்டும் உள்ளூர் சந்தைக்காகட்டும் அதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சின்ன லெவலில் அதை தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரசு இதற்கு நிதி உதவி செய்கின்றது. அது பற்றியான விவரங்கள் நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்காவில் போய் 2010 போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் சார்ந்த தொழில் திட்டத்தோடு அங்கே போய் இறங்கணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற ஒரு வெட்டி வேற ஒரு 20-25 நாற்றுகளை பிடுங்கிட்டு போனோம். போய் அங்கே அப்படியே அந்த பைப்புகள்லாம் கிடந்தது, இந்த பிவிசி பைப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பைப்பு கிடந்தது. சரி சும்மா நட்டி வைங்கன்னு சொல்லி ஒரு 2-3 குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம். ஏற்கனவே அங்கே பாக்குமட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டமாகட்டும், வாழை நார் கைவினை பொருட்கள் ஆகட்டும், பயோசார் ஆகட்டும், தென்னை நார் உற்பத்தி எல்லாமே இங்கே சின்ன சின்ன தொழில் திட்டங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். நல்லா போய்கிட்டு இருக்குது. வெட்டி வேற பைப்பில் ஓட்டு ஒரு அதிசயமா ஜம்முன்னு வந்துருச்சு. சரி அந்த வெட்டி வேற என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோம். இன்னைக்கு விஸ்வமடுவில், முள்ளிவாய்க்காலில், வவுனியாவில், நீர்வேலியில், யாழ்ப்பாணத்தில், வல்வெட்டித்துறையில், மட்டக்களப்பில் 7 இடங்களில் இந்த வெட்டிவேர் பைப்பில் வைக்கிறது மூலியமா ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பைப்பில் வைக்கிறது ஒன்றும் பெரிய ஆரியத்தை கிடையாதுங்க. வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், 100 பைப் போடலாம், இல்லை வெட்டிவேரை போடலாம், எடுக்கலாம். இன்னைக்கு வெட்டிவேர் ஆயில் என்ன விலைக்கு விற்குதுன்னு நினைக்கிறீங்க? 1 லிட்டர் வெட்டிவேர் ஆயில் 32,000 ரூபா சர்வதேச சந்தையில் நீங்கள் இணையத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆயில் இல்லை, ஏன்னா இது வளர்த்தி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இதற்கான கைவினை பொருட்கள் நிறைய கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வெட்டிவேரில் பண்ணக்கூடிய ஒரு பையாகட்டும், ஒரு மாலையாகட்டும், ஒரு 100 மாலை கேட்டால் 40 மாலை தான் இருக்குது. இதுக்கு 60-40 டிமாண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கு. அதாவது 100 கேட்குற பக்கம் 40 தான் நம்மளால கொடுக்க முடியும். இங்கே அந்த அளவுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான சிறு தொழில் திட்டங்கள் எல்லாம் தாராளமாக முன்னுக்கு வந்துடுங்க. மக்களுடைய பங்களிப்பு அவசியம், தேவை. ஆர்வத்துடன் எடுத்து அடிச்சா தூள் கிளப்பி சின்ன சின்ன தொழில் திட்டங்களை கொண்டு போகலாம். வெட்டிவேறு அப்படியான ஒரு சின்ன தொழில் திட்டம், குறைஞ்ச இடத்துல தாராளமாக வளர்த்து, தண்ணி பெருசாக தேவையில்லைங்க, ட்ரைலேண்ட் கிராப்புங்க, யார் வேணாலும் பண்ணலாமுங்க. இது மட்டுமா? மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் எப்பேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தெரியுங்களா? ஐரோப்பிய நாடுகள்ல இன்னைக்கு சக்க போட்டுட்டு இருக்குது. மாடியில, வீட்டுக்கு மாடியில சின்ன இடத்துல மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்து அருமையா மார்க்கெட்டும் பண்ணலாம். புரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள இந்த ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்டை நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய ஹெல்த் நல்லா வச்சுக்கலாம். 2 விஷயம் இருக்குது இதுல. ஒன்று, நம்மளும் அந்த மைக்ரோ கிரீன்ஸை கன்சியூம் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம், சாப்பிடுவோம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பக்கத்து வீடுகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் அல்லாமல் இதிலிருந்து சூப் பவுடர்ஸு, பிஸ்கட்ஸு நிறைய தயார் பண்ணலாம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் ஒரு துறை. மாஸ் கிளப்பலாம்ங்க மைக்ரோ கிரீன்ஸில். இது பரவலாக்கப்படணும். மக்கள் அனைவரும் இதில் உள்ள வந்து வீட்டுக்கு இந்த தொழில் திட்டத்தை செய்யணும். விற்காட்டியும் பரவாயில்ல, அவரவர்கள் சாப்பிட்டு உடம்ப நல்லா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கம். அதனால பல்வேறு இடங்கள்ல மைக்ரோ கிரீன்ஸை பற்றியான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் திட்டம். இது எல்லாம் இந்த தொழில் திட்டங்கள் எல்லாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சென்றடைஞ்சு பொருளாதார வளர்ச்சிக்கான சிறு தொழில் திட்டங்கள், சுற்றுப்புற சூழல் பாதிக்காத திட்டங்கள். சரி, இதுக்கு கவர்மெண்ட் லோன்ஸ் இருக்குதா? கவர்மெண்ட் லோன் கொடுக்காது, மானியம் கொடுக்கின்றது. வங்கிகள் கடன் உதவி செய்கின்றன. ஏற்றுமதி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உள்ளூர் சந்தையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்களை யாரு பண்ணினாலும் ஜெயிக்கலாம். கூட்டு முயற்சியோடு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸை அள்ளி விடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் இருக்குது. அப்பப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல கவர்மெண்ட்டினுடைய வெப்சைட்ஸை பாருங்க, தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். வருங்கால திட்டத்தை இது எப்படி மக்களிடம் பரவலாக்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 20,000 பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா
50,000 பேர், 60,000 பேர், 6 லட்சம் பேர், 60 லட்சம் பேர் இந்த தொழில் திட்டங்கள்ல உள்ள வரணும். அப்பத்தான் நம்மளுடைய தேசம் அடுத்த நிலைக்கு போகும், தேசம் வலுப்பெறும், நம்மளுடைய அந்நிய செலாவணி பெருகும். ஜப்பான் மாதிரி இந்தியாவும் வந்துடும், கிடுகிடுன்னு வந்துடும். ஹியூமனிட்டி, மேன்கைண்ட், டிரான்ஸ்பரன்சி அண்ட் எத்திக்ஸ், இந்த விஷயங்களை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். அறம் சார்ந்த தொழில் திட்டம் டெஃபினட்டா நம்ம ஜெயிக்கலாம். இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிற தீர்மானமான ஒரு கங்கணம் நம்ம கையில கட்டிக்கணும். ஜெயிச்சிருவோம். வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்தது இந்த பாக்குமட்டை தட்டுகள், வாழைநார் உற்பத்தி திட்டம், மைக்ரோ கிரீன்ஸ், அது மட்டும் அல்லாம 700 விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் தயாரிக்கக்கூடிய இயற்கை வேளாண் பொருட்களை பதம் ஆர்கானிக்ஸ்.comங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். பதம் ஃபுட்ஸுங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், லோக்கல் மார்க்கெட்லையும் பண்றோம். இந்த 700 விவசாயிகளும் இந்தியா பூரா இருக்கிற மானாவாரி விளிம்பு நிலை மனிதர்களே. இவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உள்ளூர் சந்தைகள்லையும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க வச்சு அதற்கான ட்ரைனிங்ஸும் கொடுத்து பண்ண வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயிகளாகட்டும், சிறுதொழில் முனைவோர்களாகட்டும், தொழில் முனைவோர்களாகட்டும், வீட்டு பெண்களாகட்டும், மகளிர் குழுக்களாகட்டும், யாரு வேண்டுமானாலும் இணைந்து எங்களுடன் பயணிக்கலாம். இது சேர்ந்து பயணிக்கும் ஒரு மிகப்பெரிய யாகம். அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு கூட்டு முயற்சியே மிகச்சிறந்தது. அதிலிருந்து நம்ம யாருமே வெளியே வந்துடக்கூடாது. இந்த வாரம் முழுக்க இந்த சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த திட்டங்கள் எது? பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டம், வாழைநார் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி திட்டம், மூங்கில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி திட்டம், தென்னை நார் உற்பத்தி திட்டம், வெட்டிவேர் வளர்ப்பு, மைக்ரோ கிரெயின்ஸ், பயோசார், 7 ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன். இது சமாச்சாரமா எந்த கேள்விகளா இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். சின்ன ஸ்பார்க் தானுங்க நம்ம வாழ்க்கையவே மாற்றும். நன்றி.